மருத்துவக் கல்லூரிக்கு அண்ணா போனார். மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் செய்தார்கள். மாணவர்கள் போலீஸ் போராட்டத்தில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். வேலை நிறுத்தம் செய்கிற மருத்துவர்கள் ஹவுஸ் சர்ஜன், அசிஸ்டன்ட் சர்ஜன் எல்லாம் அரசு அதிகாரிகள். ஒரே வழியில் வேலையை விட்டு அனுப்பலாம். அப்படிப்பட்டவர்கள் செய்தார்கள். அவரிடம் அண்ணா பேச போனார். பேசப்போன அண்ணாவை கூட்டத்துக்குள்ள போனார். பேசுகிற பொழுது தண்ணீர் கேட்டார். ஒரு மருத்துவர் தண்ணீர் எடுத்து கொண்டு போனார். அந்த தண்ணீரை அங்கே உட்கார்ந்திருந்த மருத்துவர் தட்டி விட்டார். முதலமைச்சருக்கு கொண்டு போகிற தண்ணீரை அரசு சம்பளம் வாங்குகிற ஸ்டைப்பண்ட் வாங்குகிற ஒரு ஹவுஸ் சர்ஜன் தட்டி விட்டான். அண்ணா சிரித்து கொண்டே வெளியே வந்தார். அண்ணாவோட முதலமைச்சருடைய காரில் கருப்பு கொடி கட்டினான். ஒரு போலீஸ்காரன் போய் தடுக்கல. அந்த கருப்பு கொடியை வாங்கி கொண்டே அண்ணா வீட்டுக்கு வந்தார். நீங்கள் நம்புவீர்களா? அண்ணாவுக்கு இப்படி நடந்தது என்று அந்த மக்களுக்கு தெரிந்தால் அடித்தே கொன்று விடுவான். பேப்பர்ல தான் செய்தி வந்தது. ஒரு மாணவன் கூட தண்டிக்கப்படவில்லை. மாணவர்கள் கொதிப்பாக இருக்கிறார்கள் என்று அவர் உள்ளத்தை புரிந்து கொண்டார். அவர் மன்னித்தார். இதைவிட பொறுமை முடியுமா?